எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் கலந்து தக்காளி சாதம் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப சுலபமாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இதை செஞ்சுட்டு நீங்கள் வந்து 1 மாதம் கூட அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கெடாமையே அப்படியே இருக்கும். இந்த சூப்பரான டேஸ்டான டிஷ்ஷை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த டிஷ்ஷை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சுடுதண்ணியில் வந்து நான் காஞ்ச மிளகா வந்து ஊற வைக்க போகிறேன். இது வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சா போதும் சுடுதண்ணியில். தக்காளி வந்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி இப்போ அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும், திப்பி திப்பியாக எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் இந்த ஊற வச்ச மிளகா சேர்த்துக்கிறேன். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அடுத்தது பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிக்க போகிறேன், அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போது கடாய் வச்சுருக்கேன். இதில் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடிப்பகுதி ஃபுல்லாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்து இது ரொம்ப நாள் வந்து நிலைக்கணும். கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு வந்து வெடிக்கணும். வெடிச்சிட்டு அப்புறம்தான் அடுத்த இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம சேர்க்கணும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வெந்தயம் சேர்த்துக்கிறேன், சோம்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் அரைச்ச இந்த காஞ்ச மிளகா விழுது சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த அரைச்ச தக்காளி நல்லா மையாக இருக்குது பாருங்களேன். அரைச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டாச்சு. இப்போது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து வெயிட் பண்ணுற வேலை தான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்காக ஆகி வரணும். எப்படியும் வந்து 15-20 நிமிஷம் கிட்ட ஆகிடும். ஸோ அவ்வளோதான் விஷயம். வந்து இதுக்கப்புறம் திக்காகணும், அவ்வளோவே தான். இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா, இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். உப்பு என்னன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 15-20 நிமிஷம் ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கு பாருங்கள், இன்னுமே குறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் விடணும், அப்போ தான் நல்லா திக்காகும். எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள் 10 நிமிஷத்தில். நான் 20 நிமிஷத்தில் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் திக்னஸ் வந்து எனக்கு இன்னுமே நல்லா திக்காகணும். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் வந்து சைடில் பிரிஞ்சிருச்சு, நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். நான் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட போகிறேன். அடுத்தது நான் கொஞ்சோண்டு வினிகர் சேர்த்துக்க போகிறேன். இது சேர்க்குறனால இன்னுமே நிறைய நாள் நிலைக்கும், கெடாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு வினிகர் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளவே தான். தக்காளி தொக்கு சைட் டிஷ் முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ சுலபமாக செய்ய முடியுது இல்லைங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.